வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏர் மாஸ்க் போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தியோடைய பூவு. இது வந்து நொச்சிங்க. இது இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் பூ பூக்குன்ற நொச்சி. இது வந்து ஆலோவேரா கத்தாழை. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நைட்டே நான் வந்து சாதம் வடித்த தண்ணியில் ஊற வச்ச சிகைக்காய்ங்க. இது வந்து வீட்டில் ரெடி பண்ண சிகைக்காய். இது வந்து ஹர்பல் ஏர் மாஸ்க்குங்க. இது வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சது. இதையும் நான் வந்து சாதம் வடித்த தண்ணியில் வந்து கலந்து வச்சுருக்கிறேன். இது வந்து சாதம் வடித்த கஞ்சிங்க, சாதம் வடித்த கஞ்சி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தாழையும் இந்த செம்பருத்தி பூவும் போட்டு ரெண்டுத்தையும் நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கலக்கி ஹேர் மாஸ்க் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த கத்தாழை இப்போ போட்டாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் கலந்து நம்ம வந்து ஹேர் மாஸ்க்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வந்து தலைக்கு வந்து குளிச்சிட்டோம்னா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த ஷீக்கா வந்து ஹோம்மேட் ஷீக்காங்க. இது ஹோம்மேடு, எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சிகைக்காய். இது உங்களுக்கு வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இதில் ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹர்பல்ஸு, வெந்தயம் இதெல்லாம் வந்து போட்டு வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ண சிகைக்காய். இது நான் இன்னைக்கு தலை குளிக்கிறேன்னா நேற்று நைட்டே சாதம் வடித்த தண்ணியில் கலக்கி வச்சிட்டோன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு ஊறி போய் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுவே எனக்கு வந்து மீந்துருங்க. ஏர் வாஷ் பண்ணிவிட்டு இதுவே எனக்கு வந்து மீதமாக மீந்துடும். இது பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து இதில் கொட்டிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா கண்டிஷ்னராக இருக்குங்க. நான் வந்து ஹேர் பேக் வந்து வீட்டிலேருந்து நான் வந்து ஊர்லேயே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த இடத்துல கிடைக்குமா கிடைக்காதான்றதுலாம் தெரியாது. அதனால் நான் மூலிகையெல்லாம் வந்து நல்லா நிழலில் உலர்த்தி நான் வந்து மிஷினில் கொடுத்து நான் வந்து ஹேர் பேக் வந்து நான் வந்து ஊர்லேருந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதையும் நான் வந்து அந்த ஹேர் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து போட்டு சாதம் வடித்த தண்ணியில் நைட்டே நான் வந்து கலக்கி வச்சுட்டேங்க. இதில் வெந்தயம், பச்சை பயிறு இதெல்லாம் இருக்கிறதுனால, செம்பருத்தி இதெல்லாம் இருக்கிறதுனால நல்லா ஊறி நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்களா எனக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த இடத்துல நாட்டு செம்பருத்தி வந்து எனக்கு கிடைக்குது. நாட்டு செம்பருத்திங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஹைப்ரிட் கிடையாதுங்க. இது ஹைப்ரிட் கிடையாது. இது வந்து 5 இதழ் கொண்ட ஒத்த செம்பருத்திங்க. இதனுடைய இலையும் நம்மளுக்கு போடலாம், பூவும் போடலாம். என்கிட்ட இதில் இலை வந்து போட்டு அரைச்ச இந்த பவுடர் இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி பூ மட்டும் யூஸ் பண்ணேங்க. இங்கே பாருங்கள், ஆலோவேராவும் எனக்கு வந்து கத்தாழை இந்த அளவுக்கு கிடைச்சிது. இதனுடைய ஜெல் வந்து நான் எடுத்து இதில் போட்டு மிக்சியில் இதில் வந்து வேறு எதுவுமே போடலைங்க. இந்த செம்பருத்தியோடைய பூவையும் இந்த செம்பருத்தி பூவும் இந்த ஆலோவேரா ஜெல்லும் போட்டு மிக்சியில் நல்லா ஆட்டிட்டேங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குதுங்க ஹேர் மாஸ்க்கு. இங்கே பாருங்கள் என்ன ஒரு குழப்பாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கஞ்சிங்க. இது வந்து சாதம் வடித்து நான் எடுத்து வச்சுருக்கிற கஞ்சி. இதில் தான் வந்து நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து கஞ்சிங்க. நான் எப்போவுமே சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். இது ஃப்ரெஷ் கஞ்சி. இது நாளைக்கு வச்சு பார்த்தோன்னா நல்லா டைலூட் ஆகி நல்ல புளிப்பு வந்து இன்னும் நல்லா அப்படியே சூப்பராகிடுங்க. நல்லா கட்டிடும். இது இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கிறது நாளைக்கு வந்து கட்டிடும். இன்றைக்கி தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுனால இப்போ நான் யூஸ் பண்ணிப்போங்க. இது ஃபைனலாக நான் வந்து இந்த மாஸ்க்கு வந்து இப்போது தலையில் எண்ணெய் வச்சிட்ட பிறகு இந்த மாஸ்க்கை வந்து நான் யூஸ் பண்ணிவிடுவேங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஹர்பல் ஹேர் மாஸ்க்கை கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன போட்டிருக்கிறோன்னா செம்பருத்தி பூவும் கத்தாழை செல்லும் மிக்சியில் ஓட்டி இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம இதை போட்டிருக்கிறோம். இது எக்ஸ்ட்ரா போட்டதுனால இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். குழப்பாக நல்ல கண்டிஷ்னருங்க. முடிக்கு வந்து நல்ல கண்டிஷ்னர், நேச்சுரல் கண்டிஷ்னர். பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேராவும் இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூதாங்க நல்லா கண்டிஷன் பண்ணி எப்படி ஒரு குழப்பாக எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ஹேரை நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க. முதல்ல நான் எண்ணெய் வச்சுட்டு தலையில் இந்த மாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சிட்ட பிறகு நான் வந்து இந்த மாஸ்க்கை முதல்ல வந்து நான் குளிச்சிடுவேங்க, தலை குளிச்சிடுவேன். அதுக்கப்புறமா சிகைக்காய் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஃபைனலாக வந்து இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இதை போட்டு நான் வந்து கண்டிஷ்னர் நல்லா குளிச்சுட்டு ஃபைனலாக வந்து தலை குளிச்சிடுவேங்க. அந்த அளவுக்கு நல்லா ஷைனாக இருக்குங்க. நான் முடிச்சுட்டு நான் ஏர் வாஷ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வந்து என்கிட்ட ஏர் ஆயிலும் நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஆர்டர் வேணும், நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன். இது பாருங்கள், ஹர்பல் ஹேர் பேக்.
இதில் வந்து ஒரு துளி பர்சன்டேஜ் கூட கெமிக்கலே கிடையாதுங்க. நேச்சுரல் ஹர்பல் ஏர் பேக் இது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெரிய தோட்டம் இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து செம்பருத்தி, மருதாணி, இதெல்லாம் வந்து கையாந்திரை, இதெல்லாம் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். நாங்கள் வீட்லேயும் காய வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ ஹேர் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிடுவேன் நான். இந்த ஒட்டு செம்பருத்தி அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுங்க. இது செம்பருத்தி ஷாம்பு இப்படி எப்படின்றாங்க. எனக்கு வந்து நேச்சுரலாக தாங்க, நேச்சுரலாக இது பாருங்கள். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே போட்டு மிக்சியில் ஆட்டி நேச்சுரலாக இப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஹேரை காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.